ஸோ ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சொல்யூஷன்ஸ். அதோட இது லெக்சர் 1. இந்த லெக்சரில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, வேப்பர் ப்ரெஷர்னா என்ன, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேப்பர் ப்ரெஷர்னா என்ன, ரவுலர்ஸ் லானா என்ன, ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாபிக்ஸை இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேப்பர் ப்ரெஷர்னா என்ன, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஓகேங்களா? ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னர் நான் சீல் பேக் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னருக்குள்ளே டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன், ஒரு ப்ளூ கலரில். இப்போது சொல்யூஷன் வச்சோன்னு என்ன ஆகுனா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தரையில் நீங்கள் தண்ணியை போட்டிங்கன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆவியாகி எவாப்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்க ஒவ்வொரு மாலிகுலும் கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, எவாப்ரேட் ஆகி ரொம்ப வாட்டர் வேப்பர்ஸ் இல்லை சொல்யூஷனோட வேப்பர்ஸ் அங்கே அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஒரு சின்ன வாட்டர் வேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை சொல்யூஷன் வேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டென்ஸ் ஆகி உள்ள சொல்யூஷனுக்குள்ளே போயிடும். ஏன்னா இது தரையில் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் கண்டென்ஸ் ஆகி இது லிக்விடாக ஃபார்ம் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ எவாப்ரேட் ஆகுது, கண்டென்ஸ் ஆகுது, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வந்துடும். ஸோ ஆஃப்டர் சம் டைம் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரேட் ஆஃப் கண்டென்சேஷனுக்கு ஈக்குவல் ஆயிரும். அந்த டைம், ஓகேவா? இந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனுக்கு ஈக்குவல் ஆயிரும். அந்த டைம் என்ன சொல்லுவோன்னா, இங்கே ஈக்குவிலிபியம் அட்டைன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? எதுக்கு ஈக்குவிலிபியம் பற்றி கேட்குறோம்? ஏன்னா இப்போது இந்த ஈக்குவிலிபியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் இங்கே வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த வேப்பர்ஸ் இது இந்த மேலே இருக்க வால், இந்த சைடில் இருக்க வால், இல்லைன்னா இந்த கீழே இருக்க சொல்யூஷன், இது மேலே எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ அதுதான் நம்ம வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ டெஃபினிஷன் வைஸ் என்ன சொல்லலான்னா, the pressure ஒரு நிமிஷம், the pressure that the vapor exert, இதான் இம்பார்ட்டண்டான வேர்டு, at equilibrium on the walls of the container or on the surface of the liquid is called as the vapor pressure, ஓகேவா? அதுக்கப்புறம் சில ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வேப்பர் ப்ரெஷரோடது என்னதுன்னா, அது ஷேப் ஆஃப் த கண்டெய்னர், amount of water and surface area of the liquid container இது மேலே டிபெண்டே ஆகாது, ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை எந்த அமௌண்ட் ஆஃப் லிக்விட் எடுத்தாலும் பரவாயில்ல, அதோட பாத்திரத்தோட வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருந்தாலும் இந்த வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ ஃபார்ம் ஆகுமோ அவ்வளோதான் ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஸோ இது மேலே தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணலையே, அப்போ எது மேலே அஃபெக்ட் ஆகும்? அது நெக்ஸ்ட்டு நம்ம வர ஸ்லைஸில் பார்க்கலாம். ஸோ இப்போது எது ஃபேக்டர்ஸ் மேலே அஃபெக்ட் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஓகேங்களா? நீங்கள் இது ஈக்குவிலிபியமில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க, இல்லை கெமிக்கல் கைனடிக்ஸில் K2/K1 is equal to delta H upon 2.303 into R 1 minus T1 minus 1 minus T2. இந்த ஈக்குவேஷனை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு சிமிலராக தான் இங்கே ஈக்குவேஷன் இருக்கும்.
ln vapor pressure at 2 upon vapor pressure at 1 is equal to delta heat of vaporization upon 2.303 times of R 1 minus T1 minus 1 minus T2. இதுதான் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது டெம்பரேச்சரை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், டிக்ரீஸ் பண்ண என்ன ஆகும், அதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணலான்னா, T2 வந்து கிரேட்டராக இருக்குது T1 வச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். லைக் T2 வந்து ஒரு 300, ஒரு T1 வந்து 100. அந்த டைம் வந்து எப்படி நடக்கும், T2 இருக்கும்போது எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருக்கும், T1 இருக்கும்போது எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருக்கும், அது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் வச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, T1 மைனஸ் T2ன்னு ஒரு செக்ஷனு, இதை வந்து நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ln vapor pressure at temperature 2 upon vapor pressure at temperature 1 is equal to delta heat of vaporization upon 2.303 R T2 minus T1 upon T1 T2. ஓகேங்களா? இது வந்து இதோட ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்களா, T2 மைனஸ் T1 அதுவும் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். ஏன்? T2 வந்து T1ஓட ஜாஸ்தியாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போது T2 வந்து T1 ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா T2 மைனஸ் T1 கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். T1 T2 ரெண்டுமே டெம்பரேச்சர் தான் கிரேட்டர் தேன் 0, இதுவும் கிரேட்டர் தேன் 0, இதுவும் கிரேட்டர் தேன் 0, எல்லா டேர்மும் கிரேட்டர் தேன் 0. அப்போது ஓவராலாக எப்படி இருக்கும், கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். அப்போது என்ன எழுதலான்னா, ln vapor pressure at 2 upon vapor pressure at 1 is greater than 0. ஓகேங்களா? இது நம்ம எப்படி எழுதலாம்னா, நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, ln 5s இல்லை ln x is greater than 0. அப்போது இந்த ஈயில் இங்கே ln இருக்கும்போது ஒரு பேஸ் என்ன இருக்கும், e இருக்கும். அது இங்கே மேலே போச்சுன்னா x to the power 0. அப்போது x is greater than 1. இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். அதே தான் இங்கே நம்ம இம்ப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன இம்ப்ளை பண்ண போகிறோன்னா, vapor pressure at 2 upon vapor pressure at 1 is greater than 1. ஏன்னா இங்கே என்ன வரும், e की power 0 வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த வந்து vapor pressure of 2 is greater than vapor pressure at 1. ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் வருது. நம்ம அசியூம் என்ன பண்ணோம், அசியூம் என்ன பண்ணோம், T2 வந்து ஜாஸ்தியாக இருக்குது T1 ஓடுது. நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கு, வேப்பர் ப்ரெஷர் at 2 வந்து ஜாஸ்தியாக இருக்குது வேப்பர் ப்ரெஷர் at 1. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், on increasing the temperature vapor pressure also increases. ஓகேங்களா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் லிக்விட். எந்த டைப் ஆஃப் லிக்விடு நம்ம அந்த சொல்யூஷனுக்குள்ளே இருக்குது அது பொறுத்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் அது எப்படி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கண்டெய்னர் எடுப்போம். அதே மாதிரி சீல் பேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் வைக்கிறோம். ஓகேங்களா? ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான சொல்யூஷன் வைப்போம். ஃபர்ஸ்ட் வந்து
நம்ம என்ன வைக்கலாம்னா H2O H2O ஓகேங்களா, H2H2 வச்சுருப்போம். அதுக்கப்புறம் HCl HCl, அதுக்கப்புறம் H2 H2 ஓகேங்களா. இதுக்குள்ளே பாண்டிங் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ H2O வந்து எந்த பாண்டிங் இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அதே HClக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்துருப்பீங்க, டைபோல் இன்ட்ராக்ஷன் பாண்ட். அதுக்கப்புறம் H2H2ல பார்த்தீங்கன்னா லண்டன் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா H2H2 இதில் இந்த 3 பாண்டிலையும் இருக்கிறதுலே வீக் பாண்ட் எது பார்த்தீங்கன்னா லண்டன் ஃபோர்ஸ் பாண்ட். அதுக்கப்புறம் இருக்கிறதுல ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேங்களா. இப்போது 2 மாலிகுல் யோசிங்க, 2 மாலிகுல் இருக்குது, 2க்குள்ளே நல்ல ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ டக்குன்னு வேப்பர் ஆகாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மாலிகுல் வந்து செகண்ட் மாலிகுலை ஸ்டாப் பண்ணும், செகண்ட் மாலிகுல் வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுலை ஸ்டாப் பண்ணும் வேப்பரைஸ் ஆகுறதுக்கு. அதே H2H2ல பார்த்தீங்கன்னா லண்டன் ஃபோர்ஸஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வீக்கான பாண்ட் இருக்கா, அப்போ டக்குன்னு அந்த பாண்ட் உடஞ்சிட்டு H2 வந்து வேப்பராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, vapor pressure is inversely proportional to the intermolecular force of attraction. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ஜாஸ்தியாக இன்ட்ரமாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குமோ அவ்வளோ கம்மியாக வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். எவ்வளோ கம்மியாக வந்து இன்ட்ரமாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குமோ அவ்வளோ ஜாஸ்தியாக வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம இந்த 3 சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நம்ம இது பார்த்தோம்னா எதுக்கு வந்து ஜாஸ்தியாக வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும்னா H2க்கு வந்து ஜாஸ்தியாக வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அதோட இன்ட்ரமாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கிறதுல கம்மி. அதுக்கப்புறம் HCl, அதுக்கப்புறம் H2O. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். லைக் 3 சொல்யூஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்க வேப்பர் ப்ரெஷர் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதை நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வச்சு. 2 ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ 3rd ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. 3rd ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட். ஓகேங்களா. இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்டெய்னர் வரையலாம். பார்த்தீங்களா, கண்டெய்னர் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே அதே மாதிரி லிக்விட் வச்சுருவோம். பேக் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ இதில் நான் எப்படி சொல்லலாம்னா அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு A சொல்யூஷன் இருக்குது, ஒரு B சொல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா. A சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும் அட் 1 atm ப்ரெஷர். அது சொல்ல தேவையில்லை, ஆனாலும் 60 டிகிரி செல்சியஸில் B வந்து பாயில் ஆகும். இப்போது வெளியே இப்போ எது டக்குன்னு எது வந்து டக்குன்னு எவாப்ரேட் ஆகும் நீங்கள் உங்கள் படி அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ தான் சொல்லுவீங்க, ஏன்னா கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு சொல்யூஷனு அதோட பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது டக்குன்னு வந்து வேப்பர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டக்குன்னு வேப்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பாய்லிங் பாயிண்ட் இருக்குதுன்னா அது ரொம்ப வேப்பர்ஸை ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்லேயே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா boiling point is inversely proportional to the vapor pressure. ஸோ எவ்வளோ ஜாஸ்தியாக வேப்பர் ப்ரெஷர் இருக்குமோ அவ்வளோ கம்மியாக அந்த சொல்யூஷனுக்கு பாய்லிங் பாயிண்ட் இருந்திருக்கும். ஸோ இதை வச்சு என்ன சொல்லலாம்னா இஃப் பாய்லிங் பாயிண்ட் வந்து ஒரு சொல்யூஷனுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேப்பர்ஸ் கம்மியாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால அந்த லிக்விடை வந்து லெஸ் வாலடைல்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதே ஒரு சொல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்குதுன்னா அதுக்கு வேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகும்.
அது வந்து மோர் வாலடைல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் பாய்லிங் பாயிண்டோட கண்டிஷன். இது எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணணுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் நான் வாலடைல் சொல்யூட். ஓகேங்களா, இதில் எப்படி சொல்லலாம்னா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே கண்டெய்னர் வரையலாம். ஓகேங்களா, இதில் வந்து அதே வாட்டர் வச்சுருக்கோம், வாட்டரும் ஏதோ சொல்லிவிட்டோம். ஓகேங்களா, இப்போது இதில் வந்து நான் வாலடைல் சொல்யூட் இருக்கும். இப்போ இந்த நான் வாலடைல் சொல்யூட்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். பேர் வச்சு கண்டுபிடிக்கலாம். நான்னா இல்லாதது, வாலடைல்னால் அந்த ஆவியாகிறது. ஸோ எந்தெந்த சொல்யூஷன் வந்து வாலடைல் ஆகாதுன்னா ஆவியாக ஆகாதோ அது எல்லாமே நான் வாலடைல் சொல்யூட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா NaCl. ஓகேங்களா, NaCl வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து டக்குன்னு வந்து வாலடைலே ஆகாது, மீன்ஸ் ஆவியாகவே ஆகாது. அதுக்கு ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் வேணும் அது வந்து NaCl சாலிட்லேருந்து NaCl கேஸ் ஆக்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் நான் வாலடைல் இது. ஸோ இதே மாதிரி தான் ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை நம்ம வந்து இந்த சொல்யூஷனுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். அந்த டைம் வேப்பர் ப்ரெஷரில் என்ன ஆகும் அதான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த உள்ளக சால்வெண்ட்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து சர்ஃபேஸு இவ்வளோ சொல்யூட் இருந்துச்சு. அதே வந்து நீங்கள் சொல்யூட் ஆட் பண்ணோன்னே 1 2 3 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு அந்த சொல்யூட் மாலிகுல் வந்துருச்சு, மறுபடியும் 1 2 3 மறுபடியும் சொல்யூட் மாலிகுல் வந்துருச்சு. இந்த மாதிரி கண்டிஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் இங்கே இருக்கும்போது சொல்யூட் ஆட் பண்ணாத போது பார்த்திங்கன்னா இந்த எல்லா மாலிகுலுக்கும் அந்த சான்ஸ் இருந்துச்சு வேப்பர் பண்ணுறதுக்கு, வேப்பரைஸ் ஆகுறதுக்கு. ஓகேங்களா, ஆனால் இங்கே வந்தோடனே 2 மாலிகுல் வந்து ரீப்ளேஸ் பண்ணனால வேப்பர் ப்ரெஷர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து வேப்பர் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வாலடைல் சொல்யூட் அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு சால்வெண்ட்டோட மாலிகுல் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா, அதனால பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா வேப்பர் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும் ஆன் ஆடிங் நான் வாலடைல் சொல்யூட். ஓகேங்களா, ஸோ இது இன்னொரு ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுறது. இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ 4 ஃபேக்டர்ஸ் எது மேலே அஃபெக்ட் ஆகுமோ அது சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், அதில் பார்த்திங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அதே செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வேப்பர் ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். ஸோ H2H2ல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சு, அதனால் ரொம்ப ஜாஸ்தியாக இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால் அதோட வேப்பர்ஸ் கம்மியாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட். ஸோ பாய்லிங் பாயிண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேப்பர் ப்ரெஷர். எந்த சொல்யூஷனுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அதுக்கு வேப்பர்ஸ் கம்மியாக ஃபார்ம் ஆகும், அது லெஸ் வாலடைலாக இருக்கும். அது கம்மியாக பாய்லிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும், அது மோர் வாலடைலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அடிஷன் ஆஃப் நான் வாலடைல் சொல்யூட். இப்போ ஒரு நான் வாலடைல் சொல்யூட் வந்து ஆட் பண்ணிட்டோன்னா அந்த சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்ருது நான் வாலடைல் சொல்யூட். ஸோ ஃபுல்லாக அந்த சர்ஃபேஸ் வந்து எவாப்ரேட் ஆக சான்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து 2-3 நான் வாலடைல் சொல்யூட் வந்தனால கம்மியாயிடுச்சு. அதனால தான் வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகும் நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ண. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போது இந்த வேப்பர் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஏதோ டெக்னிக் இருக்கணும்ல. ஏன்னா நம்ம இவ்வளோ பார்க்குறோமே கம்மியாகுது, எவ்வளோ கம்மியாகுது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வேப்பர் ப்ரெஷர் கால்குலேட் பண்ண தெரியணும். அதுக்கு தான் ரவுலட்ஸ் வந்து அவங்க ஒரு லா கொண்டு வந்தாங்க, ரவுலட் லா. ஓகேங்களா, இந்த ரவுலட் லா வச்சு தான்
நீங்கள் வந்து சொல்ல முடியும் லைக் இந்த சொல்யூஷனுக்கு எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருக்கலாம், இந்த சொல்யூஷனுக்கு எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருக்கலாம், அது வந்து ஓகேங்களா. இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபார் அ சொல்யூஷன் டு பி volatile, for a solution to be volatile, partial vapor pressure of each component of the solution is directly proportional to the mole fraction present in a solution. புரிஞ்சிருக்காது, ஆனால் இது எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லா புரியும். லைக் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 சொல்யூஷன் வைக்கலான்னு இருக்கேன். ஒன்று இந்த ப்ளூ சொல்யூஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சொல்யூஷன். ஓகேங்களா, 2 சொல்யூஷன் இருக்குது. இப்போது நம்ம இந்த கண்டெய்னர் சீல் பேக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ப்ளூ சொல்யூஷனும் எவாப்ரேட் ஆகும், க்ரீன் சொல்யூஷன் அந்த ரெட் சொல்யூஷனும் எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகி என்ன ஆகும், வேப்பர்ஸ் இங்கே வந்து இருக்கும் எல்லா பக்கமும். ஓகேங்களா, இது வந்து அந்த ப்ளூ சொல்யூஷனு, அதுக்கப்புறம் ரெட் சொல்யூஷன். ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு இங்கே இந்த சொல்யூஷனோட இந்த இடத்துல இருக்க வேப்பர் ப்ரெஷர் தானே வேணும், லைக் இங்கே. ஸோ இங்கே இருக்க உங்களுக்கு வேப்பர் ப்ரெஷர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லாத்தோட பார்ஷியலான ப்ரெஷர் கண்டுபிடிச்சி ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம். லைக் ப்ளூ சொல்யூஷன் எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுது, ரெட் சொல்யூஷன் எவ்வளோ வேப்பர் க்ரியேட் பண்ணுது, அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது அப்போ அந்த பார்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுதான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2 சொல்யூஷன் இருக்குது, இங்கே என்ன சொல்லலாம், இப்போ 2 சொல்யூஷன் இருக்குது இங்கே A and B. அப்போது டோட்டல் வேப்பர் pressure is equal to the partial vapor pressure ப்ரெஷர் சம். ஓகேங்களா, சம்னா எல்லா ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் ஆட் பண்ணி விடணும். அப்போது இந்த பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் இருக்குல்ல, அதுவும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த ஈச் காம்பனண்ட் ஆஃப் த சொல்யூஷன் இங்கே எழுதி மீன்ஸ் டெஃபினேஷன் வைஸ் இருக்குது. த பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் so the partial vapor pressure of each component of the solution is directly proportional to the mole fraction of the present in the solution. Means இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரெட் இருக்கா, இந்த ரெட்டு இங்கே எவ்வளோ வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகுனா அதோட மோல் ஃப்ராக்ஷன் எவ்வளோ இருக்குது இந்த சொல்யூஷனுக்குள்ளே. ஓகேங்களா, அதே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சொல்யூஷனுக்கு எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருக்குமோ எவ்வளோ அவங்களோட மோல் ஃப்ராக்ஷன் இதுக்குள்ளே இருக்குது இந்த சொல்யூஷனுக்குள்ளே. இது வச்சு எப்படி சொல்லலாம்னா, இஃப் ரெட்டோட மோல் ஃப்ராக்ஷன் மீன்ஸ் ரெட்டோட மோல்ஸ் இங்கே ரொம்ப இருந்துச்சுன்னா சொல்யூஷனுக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தியாக வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே ப்ளூவோடது பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த சொல்யூஷனுக்குள்ளே ப்ளூ ரொம்ப இருந்துச்சுன்னா ப்ளூவோட வாட்டர் வேப்பர்ஸ் ரொம்ப இருக்கும், வேப்பர்ஸ் ரொம்ப இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எழுதலாம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ அது எப்படி எழுதலாம், பிஏன்னு. ஓகேங்களா, ஸோ பிஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏக்கு கைஏன்னு எழுதுவோம். அதே மாதிரி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பிஏ வந்து பிபின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா, ஸோ பிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கை பி. இப்போது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்தோன்னே என்ன ஆகுனா ப்ரெஷர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு
P naught A XA चाहिए. இங்கே பார்த்தீங்கன்னா P naught B கை பி. இப்போது நீங்கள் கேட்கலாம் இந்த P naught B P naught A என்னதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னதுன்னா இந்த P naught A என்னதுன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் A இன் பியூர் சால்வெண்ட். இந்த P naught B என்னதுன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் B/B. ஓகேங்களா? இன் பியூர் சால்வெண்ட். இப்போ பியூர் சால்வெண்ட்னா அந்த ஏ மட்டும் இருக்கும்போது வேப்பர் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்கும் பார்த்தியா, அதுதான் P naught A. அதே B இருக்கும்போது மட்டும் அந்த வேப்பர் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்கும்ல, அதுதான் P naught B. ஓகேங்களா? இது ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் என்னது, சம் ஆஃப் ஈச் தானே. ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா total vapor pressure is equal to PA plus PB is equal to P naught A chai A plus P naught B chai B. ஓகேங்களா? இதுதான் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் இந்த ரெண்டு சொல்யூஷனோட. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு தெரியும் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A ப்ளஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B வந்து ஈக்குவல் டு 1. அப்போது இந்த chai Bயை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், லைக் ஸோ இந்த chai Bயை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் 1 மைனஸ் சைன்னு. அப்போ என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், P naught A psi A ப்ளஸ் P naught B 1 minus psi A. அப்போது என்ன எழுதலாம், அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், P naught B ப்ளஸ் P naught A minus P naught B into psi A. அதே மாதிரி நீங்கள் நான் எதுக்கு psi B தான் மாற்றணும், psi Aயும் மாற்ற முடியும்ல. இஃப் psi A வந்து 1 மைனஸ் psi Bன்னு எழுதுனா அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா P naught A 1 மைனஸ் psi B ப்ளஸ் P naught B psi B இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணால் சிம்பிளர் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்தால் P naught A ப்ளஸ் P naught B minus P naught A into psi B. இது ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று உங்களுக்கு வந்து ரெண்டோட வேப்பர் ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டோட மோல் ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டாங்கன்னா டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் இப்படி கண்டுபிடிக்கலாம். அதே ஒரு மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு மற்ற 2 பேரோட வேப்பர் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சுன்னு கிராஃபும் வரையலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தாங்கன்னா நம்ம இப்போ கிராஃப் வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிராஃப் என்னதுன்னா இப்போது ஓகேங்களா, இப்போ வந்து கிராஃப் வரைய போகிறோம் கண்டெய்னரில். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர். ஓகேங்களா? இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது வேப்பர் ப்ரெஷராக இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அப்போனா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கு மீனிங் என்ன, அங்கே வெறும் A மட்டும்தான் இருக்குது. வெறும் A இருக்கும்போது அதில் வேப்பர் ப்ரெஷர் எது இருக்கும், P naught A. அதே பார்த்தீங்கன்னா வெறும் B இருக்கும்போது அதோட என்ன ப்ரெஷராக இருக்கும்,
பி நாட் பி அசியூம் பண்ணி கூட இங்கே இருக்குது. ஓகேவா, பி நாட் பி. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வெறும் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ இருக்குது. அப்போது பி நாட் பியோட எவ்வளோ வேப்பர்ஸ் இருக்கும்? 0. கரெக்டு தானே? லைக் இப்போ ஒரு சொல்யூஷன் அதே மாதிரி தான் கண்டெய்னர் வரைஞ்சிட்டு இதில் வெறும் ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போது இங்கே வேப்பர் ப்ரெஷர் என்ன இருந்திருக்கும்? பி நாட் ஏ. அப்போ பி நாட் பி என்ன இருக்கும்? ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் சுச்சுவேஷன் இந்த மாதிரி. இப்போ வந்து ஃபுல் சொல்யூஷன் வந்து இஃப் பியோடது இருந்துச்சுன்னா பி நாட் என்ன இருந்திருக்கும்? 0. அப்போது இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இப்போது இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் ஆகிடுச்சா? அப்போது இந்த 2 லைனோட சம்மேஷன் தான் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர். அப்போது அது எது இருக்கும்? ஓகே, இந்த பி நாட் ஏலேருந்து இந்த பி நாட் பி ஜாயினுக்கு பார்த்தீங்களா, இந்த லைனு தான் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர். அப்போது என்னென்ன சொல்லலாம்? இது பார்த்தீங்கன்னா டோட்டல் வேப்பர் ப்ரெஷர், இது பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ, இது பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பி. ஓகேங்களா? இதுதான் இது ஒரு கிராஃபு. ஸோ இங்கே எப்படி இருக்குது? பி நாட் ஏ வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்குது சைஏக்கு. பார்த்தீங்களா? ஸ்ட்ரெயிட் கிராஃப், லீனியர் கிராஃபாக இருக்குது. ஸோ ப்ரொபோஷ்னலாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா பி நாட் பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷ்னலாக இருக்குது சை பிக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப் அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ப்ரொபோஷ்னல் சைனாட் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இது வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இதுதான் அந்த கிராஃபாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், லைக் இப்போ அதே கண்டெய்னர் மேலே வரையலாம். ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் இதில் வந்து சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் இருக்குனால இங்கே மேலே வேப்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இது வேப்பர்ஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இதில் 2 சொல்யூஷன் இருந்துச்சுன்னா 2 வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகுமா? ஏ அண்ட் பி. இதோட மோல் ஃப்ராக்ஷன் நீங்கள் சொல்லலாம், சார் இந்த மோல் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு. அது நான் சொல்ல முடியும். அது எப்படி பண்ண முடியும்னா, இப்போது அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, YA இஸ் ஈக்குவல் டு PA upon PS. PA என்னது? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த ஒன் சொல்யூட். எந்த சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்பான் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர். இப்போது PA என்னது? P naught A chai A upon P naught A chai A plus P naught B chai B. அதே YB என்னது? P naught B upon P naught S. So P naught B chai B upon P naught A chai A plus P naught B chai B. ஓகேங்களா? இதுதான் வேப்பர் ப்ரெஷர். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் எங்கேருந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தீங்க, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்களே இந்த ஈக்குவேஷன், ஆனால் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்தது டால்டன்ஸ் லாலேருந்து. ஓகேங்களா? டால்டன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னது? மோல் ஃப்ராக்ஷன் இன்டு டோட்டல் வேப்பர் ப்ரெஷர். ஸோ இங்கேருந்து நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பார்ஷியல் ப்ரெஷர், நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் என்னது? P நாட் PA, மோல் ஃப்ராக்ஷன் என்ன? YA இன்டு டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் PS. இங்கேருந்து ஈக்குவேஷன் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கேட்கலாம், மாலிகுலர் மீன்ஸ் மோல் ஃப்ராக்ஷன் வந்து வேப்பரில் சொல்லுங்கள், சொல்யூஷனில் சொல்லுங்கள், அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வேரியேட் பண்ணி கேட்கலாம். இதுதான் அதோட இது. இப்போ நமக்கு சில கொஷின்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம இவ்வளோ தியரி பார்த்தோம், ஒரு 2 கொஷின் பார்த்தா தான் ஒரு
அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும், லைக் எப்படி தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா சொல்யூஷன் மிஸ் வெறும் தியரி மட்டும் பார்த்து ஒன்றும் ஆகாது, நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் சைடும் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லுதுன்னா, the vapor pressure of pure liquid, the vapor pressure of the pure liquid A and B are 45 and 700 mm of Hg. ஓகேங்களா, at 350. Find out the composition of liquid. Find out the composition of liquid vapor at 600 mm of Hg. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவோட வேப்பர் ப்ரெஷர் பியூர் வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 450, பியோடது பார்த்தீங்கன்னா 700. டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் வந்து 600 இருக்குது. அப்போது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஈச்சோட காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, P0A வந்து 450 mm of Hg, P0B அது வந்து 700 mm of Hg, அதுக்கப்புறம் PS total is equal to 600 mm of Hg. ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், chai A என்ன அண்ட் chai B என்ன. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். அது என்னென்ன ஈக்குவேஷன் இருக்குது இங்கே எழுதிக்கலாம். PS is equal to P0A chai A plus P0B chai B. இன்னொன்று என்ன, PS is equal to P0A plus P0B minus P0A into chai A. கரெக்டா? சாரி, கொஞ்சம் ஈக்குவேஷனில் தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஈக்குவேஷனில் கொஞ்சம் டவுட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டிரைவ் பண்ணிடலாம். P0A 1 minus chai B plus P0B chai B. P0A plus P0B minus P0A into chai B. இன்னொரு என்ன இது இருக்குது, இதை வந்து P0B plus P0A minus P0B into chai A. ஓகேங்களா, இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ண வந்தீங்கன்னா அதில் எது தெரியும் நம்மளுக்கு, இது தெரியும், இது தெரியும், இது தெரியும், நம்மளுக்கு இது ரெண்டு தெரியாது. ஸோ 2 அன்னோன் வச்சு ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது, 2 அன்னோன் இருக்குது, சால்வ் பண்ண முடியாது. அப்போ வேறு ஈக்குவேஷன் மேலே போகலாம். இஃப் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும், இந்த 2 வேல்யூ தெரியும், இது மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸும் தெரியும், P0Bயும் தெரியும், P0Aயும் தெரியும், இது மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த கொஷினுக்கு நீங்கள் இந்த கொஷின் வழியாகவும் இல்லை இந்த ஃபார்முலா வழியாக தான் போய் ஆகணும். இந்த ஃபார்முலா போக முடியாது, ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது, 2 அன்னோன் இருக்குது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணலாமா. ஸோ PS is equal to P0A plus P0B minus P0A into psi B. இப்போ P0S எவ்வளோ, 600, 450 plus 700 minus 450 into psi B. ஓகேங்களா, இப்போது இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ 600 minus 450 எவ்வளோ, 150. ஸோ 150 is equal to 700 minus 450 எவ்வளோ, அரவுண்ட் 250 is equal to psi B into psi B. இப்போது இதை நம்ம டினாமினேட்டருக்கு போட்டு போகிறோம். அப்போது psi B எவ்வளோ,
150 upon 250. அப்போ psi b எவ்வளோ 3 upon 5. ஓகேங்களா, இதுதான் psi b. இஃப் psi b இவ்வளோனா அப்போ நம்மளுக்கு ஒன்று தெரியும், psi a ப்ளஸ் psi b வந்து 1. அப்போ psi a எவ்வளோ 1 minus 3/5 which is equal to 2/5. இது செகண்ட். அப்போது நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு psi b ஃபஸ்ட் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் psi a ப்ளஸ் psi b is equal to 1ன்னு தெரியும், அங்கேருந்து psi aவும் கண்டுபிடிச்சிட்டோம். நான் இப்போ வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணேன், நீங்கள் இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். நீங்களே லைக் அதே ஆன்சர் வருதா இல்லை வேறு ஆன்சர் வருதான்னு ஸோ நீங்கள் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில், லைக் உங்களுக்கு வந்து என்ன வேறு ஆன்சர் வந்திருக்கா இல்லை சேம் ஆன்சர் வந்திருக்கான்னு. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே சேம் தான். ஸோ அக்யூரேட்டாக இந்த ஆன்சர் தான் வந்தாகணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகேங்களா, இந்த லெக்சரோட லாஸ்ட் கொஷின். ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லுது, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் CH3Cl அண்ட் CH2Cl2 இது வந்து பார்த்தீங்கன்னா 540 and 402 mHg. அதே எவ்வளோ CH3Cl CH2Cl2 வந்து போட்டிருக்காங்கன்னா 101 and 85 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் த வேப்பர் ஃபேஸ். ஸோ அது வந்து வேப்பர் ஃபேஸில் இருக்கும்போது எவ்வளோ காம்போசிஷன் இருக்குதோ அண்ட் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோன்னு அது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ கிவன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன, P0 CH3Cl இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 540. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா mHg. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா P0 CH2Cl2 is equal to 402 mm of Hg. ஓகேங்களா, இதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, CH3Clோடது 101 கிராம். அதே இது பார்த்தீங்கன்னா 85.85 கிராம். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா ரொம்ப இருக்குது, இதை சால்வ் பண்ணுறதுக்கு வேரியேஷன் ரொம்ப இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து பார்ப்போம். ஓகேங்களா, எப்படி பேசிக்லேருந்து சால்வ் ஆகுது. ஸோ நம்ம பேசிக் ஃபார்முலா என்ன, PS is equal to P0A psi A ப்ளஸ் P0B psi B. ஓகேங்களா, இந்த CH3Cl இருக்குங்களா, இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், CH2Cl நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு டோட்டல் கொடுத்துருக்காங்க, ஆனால் மோல் ஃப்ராக்ஷனில் என்ன இருக்குது, மோல் வேணும். ஓகேங்களா, ஸோ அந்த மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாத்தோட ஃபஸ்ட்டு மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ CH3Clோட மாலிகுலர் ஃபார்முலா இது. அப்போது மாலிகுலர் வெயிட் எவ்வளோ இருக்கும், 50.5 கிராம். ஓகேங்களா, அப்போது மோல்ஸ் ஆஃப் CH3Cl பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 101 டிவைட் பை 50.5 எவ்வளோ 2. அதே பார்த்தீங்கன்னா CH2Cl2 இதோடது பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 85. ஓகேங்களா, ஸோ மோல்ஸ் ஆஃப் CH2Cl2 பார்த்தீங்கன்னா 85/85 எவ்வளோ 1. ஸோ 2 மோல் CH3Clோடது இருக்குது, ஒரு மோல் இது இருக்குது. ஓகேவா, அப்போ மோல் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம், psi A is equal to Na upon Na plus Nb. ஓகே, மோல். அப்போ அது என்னது 2/3. psi B எவ்வளோ, அது வந்து 1 மைனஸ் இது இருக்கும், அப்போ எவ்வளோ 1/3. ஓகேங்களா, இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு 4ஓட இதுவும் எல்லாமே வேல்யூஸ் தெரியும், அப்போ ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ PS is equal to 540 into psi எவ்வளோ 2/3 ப்ளஸ் 402 into எவ்வளோ 1/3 எவ்வளோ வரும் 540/3 540/3 எவ்வளோ வரும் அரவுண்ட்
360 கரெக்டுங்களா? இந்த ஃபுல் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 360 ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா 134. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 494 mm of Hg. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும். உங்களுக்கு காம்போஷனோட வேப்பர் ஃபேஸோட வேப்பர் ப்ரெஷர் கொடுத்துருவாங்க, அதோட எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அமௌண்ட்டு கொடுத்துட்ருவாங்க, அதுக்கப்புறம் டோட்டல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி கண்டுபிடிக்கணும், மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எல்லா அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே போடணும். ஓகேங்களா? இன்னொன்று கேட்டிருக்காங்க, என்னது வேப்பர் ஃபேஸில் அதோட காம்போஷன் எவ்வளோன்னு YA YB கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன கேட்டிருந்தாங்க, இது எவ்வளோ, HIB எவ்வளோ, HIA எவ்வளோ, PS எவ்வளோ, YA எவ்வளோ, YB எவ்வளோ, இது கேட்டிருந்தாங்களா? இப்போ நம்ம YA YB கண்டுபிடிக்கலாம். ஸோ YAவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். YA is equal to PA upon PS. இப்போ இது கண்டுபிடிக்கலாம், PA upon PS. PA என்னது? இந்த டோட்டல் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா PA, இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா PA பார்ஷியல் ப்ரெஷர். அப்போது PA எவ்வளோக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 360 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து தனியாக இதோடு மட்டும் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ PA வந்து ஃபஸ்ட்டு 360, PB 134. ஸோ PA upon 494. ஓகேங்களா? ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணால் 360 டிவைட் பை 494. ஸோ எவ்வளோ வருது? அரவுண்ட் 0.728 வருது. ஓகேங்களா? இது வந்து YA. YBக்கு நம்மளுக்கு தெரியும் என்னது, YA என்னது, மோல் ஃப்ராக்ஷன் இன் வேப்பர் ஃபேஸ். கரெக்டு தானே? இருக்கிறது மோல் ஃப்ராக்ஷன் தானே. அப்போ மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும், அது ஃபாலோ ஆகும். அது என்னது? YA ப்ளஸ் YB இருக்குங்களே, அது ஈக்குவல் டு 1. அப்போது நம்மளுக்கு YB கண்டுபிடிக்கணுமா, அது என்னது? 1 மைனஸ் YB, சாரி YA. ஸோ அது எப்படி அப்போனா 1 மைனஸ் 0.728 இஸ் ஈக்குவல் டு 0.282. இது வந்து YB. ஓகேங்களா? ஸோ YAவும் கண்டுபிடிச்சாச்சு, YBயும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம சொல்யூஷனில் என்னென்ன கேட்டிருந்தாங்க, SIA SIBயா. ஸோ SIA இங்கே இருக்குது 2/3, SIB கண்டுபிடிச்சாச்சு, P டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு, YA கண்டுபிடிச்சாச்சு, YB கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்லேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம், வேப்பர் ஃபேஸில் காம்போஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கணும், மோல் ஃப்ராக்ஷன்ஸில் எப்படி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெக்சருக்கு இவ்வளோ தான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கொஷினில் என்னென்ன கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோன்னா, டோட்டல் வேப்பர் ப்ரெஷர்னால் எப்படி கண்டுபிடிக்கணும் அது கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா YA வந்து கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம், YB எப்படி கண்டுபிடிக்கும் கற்றுக்கிட்டோம், மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம், மோல் ஃப்ராக்ஷன்ஸ் பியும் கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் லெக்சரில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஐடியல் சொல்யூஷன் நான் ஐடியல் சொல்யூஷன் பற்றி, அதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் கொஷனு அண்ட் சில ஃபேஸ் டயக்ராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெக்சருக்கு இது தான். ஸோ தேங்க்யூ.